இந்த இடத்த பாருங்களேன், உங்களுக்கு ஒரு இன்வெர்டர் ஹேமர் எக்ஸாம்பிள் கிடைச்சிருக்கு. கரெக்டா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ண உடனே ஒரு இன்வெர்டர் ஹேமர் வந்திருக்கு. ஸோ இன்வெர்டர் ஹேமர் முடிஞ்சக்கப்புறம் நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க. ஸோ என்ட்ரி எடுத்துட்டு ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேலே ஸ்டாப் லாஸ் ஆர் இன்வெர்டர் ஹேமருக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு டார்கெட் 1:2 வைக்கிறீங்க. 1:2 ஆர் 3 உங்க ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு ஒன்ஸ் வெயிட் பண்ணி பாருங்க மார்க்கெட் அடுத்து என்ன மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல இன்வெர்டர் ஹேமர் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க இந்த இடத்துல கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்திருக்கீங்க. அப்படியே மார்க்கெட் டைரக்டா உங்க டார்கெட்டை நோக்கி போகுது பாத்தீங்களா? ஸோ இந்த இடத்துல நான் வந்து ரேண்டமான பிளேஸ்ல இன்வெர்டர் ஹேமர் எனக்கு வரல. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த இடத்துல டச் பண்ணக்கப்புறம் எனக்கு ஒரு இன்வெர்டர் ஹேமர் அந்த இடத்துல கிரியேட் ஆயிருக்கா. ஸோ அதனால தான் நாங்கள் என்ட்ரி எடுத்தேன். ஸோ வர பிளேஸ் முக்கியம், கேண்டல்ஸ்டிக் வர பிளேஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நான் அதே மாதிரி உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்குமே ஒரு எக்ஸாம்பிள் கட்டுற வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்த பாருங்களேன். ஸோ கரெக்டா இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே மார்க்கெட் இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கு. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே இவ்வளோ தூரம் கீழே வந்திருக்கா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் ஜோன் இருக்கு. ஸோ ஒன் சப்போர்ட் ஜோன்ல மார்க்கெட் வந்து கரெக்டா இந்த இடத்துல ஒரு சின்ன டவுன் மூவ்மெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. ஓகே, ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனை டேப் பண்ண உடனே நல்லா இந்த இடத்துல நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. சரிதா? ஒரு ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த ஹேமர் கேண்டில் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நான் இங்க இருந்து லாங் பொசிஷன் எடுக்கிறேன். ஹேமர் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ட்ரி எடுக்கிறேன். அந்த சப்போர்ட் ஜோனுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 1:2 ஆர் இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் லைக், அதாவது இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்ல நான் என்னோட டார்கெட்டை வைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க மார்க்கெட் என்னோட ட்ரேடை ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ கேண்டல்ஸ்டிக் வர பிளேஸ் ரொம்ப முக்கியம். ரேண்டமான பிளேஸ்ல கேண்டல்ஸ்டிக் வந்துருச்சுன்னு சொல்லி ட்ரேட் எடுத்துறாதீங்க, கண்டிப்பா லாஸ் ஆயிரும்.